இப்போ இந்த E20 பெட்ரோல்னு வந்த உடனேயே நிறைய ஆர்வலர்கள் சொல்லுவாங்க இல்லையா, ஆட்டோ ஆர்வலர், அதாவது மோட்டார் ஆர்வலர்கள் இது அவ்வளவு நல்லதில்லை, உங்கள் வாகனங்களுக்கும் இன்ஜினுக்கும் இது பழுது ஏற்படுத்தும், அது மட்டும் இல்ல மைலேஜும் ரொம்ப குறையும் அப்படின்னு முதல்ல அவங்க தங்களுடைய சிறப்பு வாதத்தை வைக்கிறாங்க. அத பின்னால நம்முடைய மத்திய அமைச்சகம் இல்ல இது தவறு, ரொம்ப ஒன்று இன்ஜினை பாதிக்காது, ஒரு சின்ன டியூனிங் பண்ணா போதும், சின்ன டியூனிங் பண்ணீங்கன்னா உங்க இன்ஜின் சஸ்டெயின் ஆயிரும், மைலேஜ் ரொம்ப குறையாது, 3% தான் குறையும், அதுக்கு மேல குறையாது, அது பழைய வண்டியில தான் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. சரி, இதற்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும்ல. யார் சொல்றது உண்மைன்னு பாக்குறதுக்கு முன்னாடி அந்த எத்தனால்னா என்னன்னு நமக்கு தெரியணும் இல்லையா. சரி, எத்தனால் நம்ம பெட்ரோலோட கலக்க போற இந்த எத்தனால் ஆன்ஹைட்ரஸ் எத்தனால்னு சொல்லுவாங்க. அதாவது தண்ணியை முழுமையாக எடுத்துட்டு முழுக்க ஈரப்பதம் இல்லாத இந்த எத்தனால். இப்ப ஏன் மோட்டார் ஆழ்வர்கள் இதனால நம்ம வண்டிக்கு இன்ஜின் கெடுதின்னு சொல்றாங்க? அப்படி என்ன இந்த எத்தனால்ல இருக்குங்க நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த எத்தனால் கொரோசிவ் இன் நேச்சர்னு சொல்றாங்க, அதாவது அரிக்கும் தன்மை உடையது. இப்போ இந்தியாவில் பாத்தீங்கன்னா இவங்க E20 கொண்டு வர போறேன்னு சொல்லி இது கம்ப்ளைண்ட் வெஹிக்கிள் சொல்லுவாங்க. E20 பெட்ரோல்ல ஓடக்கூடிய எல்லா கரெக்டான இன்ஜின் பொருத்தப்பட்ட இன்ஜின் இந்த எல்லா வண்டிகளும் April 1, 2023 இருந்து தான் வருது. அதுக்கு முன்னால இருக்க எல்லா வண்டியும் E20 பெட்ரோல் பயன்படுத்துவதற்காக அமைக்கப்பட்ட வண்டி கிடையாது. April 1, 2023க்கு பின்பு அமைக்கப்பட்ட வண்டிகள் தான் E20 பெட்ரோலில் ஓடுமாறு அமைக்கப்பட்ட வண்டிகள்.